தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு பார்த்தீர்களானால் உங்கள் ராசிக்கு இது நாள் வரையும் 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்து 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த 3 இடங்களை பார்வையிடுகிறார். அப்போ அதன்படிதான் இப்போ நம்ம பலனை பார்க்க போறோம். பொதுவாக 3ஆம் இடத்திலே குரு பகவான் பிரவேசிக்கும் பொழுது கண்டிப்பாக தைரியம் மேலோங்கும், துணிச்சல் வரும். அது ஒரு அசட்டு துணிச்சலா கூட இருக்கலாம். தைரியம் இல்லாதவங்களுக்கு அசட்டு துணிச்சல் சொல்லுவாங்க. துணிந்து எதை வேணாலும் செய்வீர்கள். நல்ல ஒரு வெற்றியை காணக்கூடிய வகையிலே ஈடுபடுவீர்கள். அதில் வெற்றியும் பெறுவீர்கள். அது இல்லாமல் சகோதர உறவுகள் பலப்படும். உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி பண்ணுவாங்க. அது மூலம் நீங்க கவனிக்க வேண்டும். அதற்கு பிறகு பார்த்தீர்களானால் சிறு சிறு விபத்துகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏனென்று சொன்னால் ரிஷபராசி ராசி சுக்கிரன், சுக்கிரனுக்கும் குருவுக்குமே ஆகாது. அப்போ அந்த வகையிலே சிறு சிறு விபத்துகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ கவனமா இருக்கணும். வண்டி வாகனம் போகும்போது கவனமா இருக்கணும். ஒரு வேகமா போறது குறைச்சிக்கணும். பேசுறதுலயும் அந்த வேகத்தை குறைச்சிக்கணும். நிதான போக்கு கடைபிடிக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அடுத்த பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண காரியம் நடந்தேறும். தடைப்பட்ட திருமணம் நடக்கும். அது இல்லாமல் பங்குதாரர்கள், தொழிலையோ வியாபாரத்திலோ பங்குதாரர்களோ பார்ட்னர்ஷிப் சொல்றோம் இல்லையா, அவங்கள வேலைக்கு போயிருக்கலாம். சில பேர் அவங்களால நஷ்டங்கள் ஏற்படுத்திக்கலாம். வேற பங்குதாரர் வந்து கொடுப்பாங்க, திருப்பி வருவாங்க. இல்லை நீங்களும் தேடலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஒருத்தரை நம்ம நம்பிட்டு இருக்கோம். இந்த காலத்துல ஒருவரை நம்பி இருப்பது சரியாக இருக்காது. ஒருத்தர் போனா இன்னொருத்தர், அப்படிதான். அதுதான் வாழ்க்கை. விலகி போனால் விரும்பி வரும், விரும்பி வந்தா விலகி போகும், அப்படிதான். இதான் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி. அப்போ அது மாதிரி உண்டான பங்குதாரர்கள் கிடைப்பார்கள். அவர் மூலம் நல்லா நடக்கும். அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக 9ஆம் இடத்து பார்வையிடுவதால் உங்களுடைய பிரார்த்தனை வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். கோரிக்கை வச்சிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா கஷ்டம் வந்தானே கோரிக்கை வைப்போம். மனசுல அது வேணும் இது வேணும் கேட்டிருப்போம். அதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நடக்க போகும். அது இல்லாமல் தந்தை வழி உறவு பலப்படும். அவருடைய உடல்நிலை சரியில்லாம இருந்தால் அது இப்போ நல்லா ஆயிடும். அவர் ஜம்முன்னு ஏந்து உட்காந்துப்பாரு, உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார். எப்பவுமே தந்தையுடைய உதவி இருந்தா எல்லாமே ஜெயிக்கலாம். அது அப்பேற்பட்ட ஒரு அதீத சக்தி உள்ளவர்தான் தந்தை என்ற உறவை சொல்லக்கூடியவர். அவர் எல்லா வகையிலுமே நம்மளுக்கு உதவி பண்ணுவார், அறிவுரை கூறுவார், கூட இருந்து எல்லாருக்கும் பாதுகாப்பு நம்ம கொடுப்பார். இந்த மாதிரிலாம் நடப்பார். அவர் இல்லாத போதுதான் அதனுடைய அருமை நம்மளுக்கு தெரியும். அவர் இருக்கிற வரைக்கும் தெரியாது. அதனால் இருக்கும் போதே அந்த தந்தையாரை கவனித்து வந்தீர்களானால் உங்களுக்கு நன்மைகள் நல்ல பலன் ஏற்படும். அப்போ இப்போ உள்ள நேரங்காலம் அந்த தந்தை வழி உறவு பலப்படும். தந்தையால் உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை தெரிந்து கைக்கு வரும். எல்லாமே நடக்கும். அடிக்கடி பயணங்கள் ஏற்படுவீங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். டக்குன்னு டூர்ல அரேஞ்ச் பண்ணுவாங்க, வாங்க போலாம், நாங்க ஒரு டூர் கிரியேட் பண்ணிருக்கோம், வாங்க போலான்டுவாங்க. அது திடீர்னு அழைப்பு வரும். அது நேரங்காலம் வரும்போது தான் நடக்கும். அதெல்லாம் போயிட்டு வந்துருவீங்க. பார்க்காத ஊர்லாம் பார்த்துருவீங்க. போகாத கோயிலெலாம் போயிட்டு வந்துருவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார் அவர். அப்போ நல்ல லாபங்கள் உண்டாகும் உங்களுக்கு. அதன் மூலியமாக விட்டதை பிடிப்பீர்கள். இழந்ததை மீண்டும் வந்து சேரும். இது மாதிரி நடக்க போகுது. மூத்த சகோதர வகையிலே நல்ல பலன்கள் ஏற்படும். அது அக்காவா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், அவங்க மூலியமா அவங்களே கேட்பாங்க. நேரங்காலம் இருக்கும்போது அது வந்துடும். அது வரைக்கும் கண்டுக்காம இருப்பாங்க. அப்போ என்ன பண்ற, ஏது பண்ற, உனக்கு என்ன வேணும், இப்படிதான் கேட்பாங்க. தாய் தந்தைக்கு அப்புறம் அவங்க தானே. அண்ணன் அக்கா முறைதான் உதவி பண்ணுவாங்க. அதனால அவங்களுடைய உதவிகளும் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் பிறந்திருக்கிறது. அது இல்லாமல் லாபமான போக்கு தென்படும். இது வரைக்கும் நஷ்டத்தை சந்திச்ச இந்த ரிஷபராசிக்காரங்க இப்ப லாபத்தை கண்கூடாக பார்ப்பீர்கள். லாபம் வந்தாலே ஒரு சந்தோஷம் தானே. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், கொஞ்சம் சேமிப்பு எடுத்து வைக்கலாம், 4 இடங்களுக்கு போயிட்டு வரலாம், நம்மளுக்கு தேவையானதை வாங்கி மகிழலாம். இது மாதிரி தானே வாழ்க்கை. இதுதானே வாழ்க்கை. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தானே.
அதனால எல்லாமே நல்லது நடக்க போகுது. உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனாக இருப்பதால் சுக்கிரன் மகாலட்சுமி அம்சம். மேலும் முருகப்பெருமானின் இரு தேவியரில் ஒருவரான வள்ளிக்கும் அவரே அதிதேவதையாக சொல்லப்படுகிறார். அப்ப என்ன பண்ணணும்? அப்ப நீங்க முருகர் கோயில் போய் வரலாம், வள்ளி தேவனோட சம்பந்த முருகப்பெருமானை வழங்கி விடலாம். வள்ளியை வெள்ளிக்கிழமையிலே வழிபட்டு வரலாம், அம்மனை வழிபட்டு வரலாம், மகாலட்சுமியை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். சுக்கிரன் ஒரு குரு தான். அவர் அசுர குரு. குரு தேவகுரு. பிரகஸ்பதி என்ற சொல்லுகிற குரு தேவகுரு. இவர் சுக்கராச்சாரியர் என்பவர் அசுரகுரு. அவர் ஒரு குரு வகையில சேர்ந்தவர் தான். அப்போ குரு வழிபாடு செய்வது நல்லது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் நிறைய சுமங்களுக்கு தானம் பண்ணி வரலாம். பெண்களுக்கு அதுல கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவன் இழந்தவர்கள், இவர்களுக்கு முக்கியமா செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு முடியாத விஷயம் முடிஞ்சிடும். கர்மாக்கள் விளக்கும். அதுக்குரிய பரிகாரம் தான் இதெல்லாம். கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் கோமாதாவை வணங்கி வழிபட்டு வர வேண்டும். கோமாதா என்றால் பசுமாடுதான். பசுவை கண்டால் வணங்க வேண்டும், அதற்கு உணவளிக்க வேண்டும். உங்கள் வீட்டு அருகிலே பசு தொழுவம் இருந்தால் அங்கே சென்று அதற்கு ஆகாரம் கொடுத்து அதுகிட்ட ஆசீர்வாதம் வரலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலே செய்து வரலாம். இதெல்லாம் சூட்சமான பரிகாரம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வரும். தீய பலன்கள் குறைஞ்ச நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் பிடிவாத குணத்தில் இருந்து கைவிடணும், பேராசையை கைவிடணும். ஏதும் துணிஞ்சு இறங்கத்துக்கு கொஞ்சம் பயப்படுவீங்க. அது தயக்கத்தை போக்கி பயத்தை விட்டு துணிஞ்சு வந்துடும். அப்போ கண்டிப்பாக நடக்கும். அந்த துணிவு இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். என்னென்னு சொன்னால் 3ஆம் இடத்துல அந்த குரு பகவான் அமர்கிறார். தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம், விவேகம் எல்லாமே சேர்ந்துடும். அப்போ அப்பேற்பட்ட அந்த குரு பயிற்சியால உங்களுக்கு நல்லதுதான். நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதனால இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான காலம் என்று சொல்லலாம். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் சொன்ன இந்த பரிகாரங்கள், இறை பரிகாரங்கள் செய்து வர வேண்டும், தான தர்மங்கள் செய்து வர வேண்டும். இதெல்லாம் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் கோதானம், அந்த பசுமாடு இருக்கு இல்லையா, அதை தானம் பண்ணா அவ்வளவு பெரிய விஷயம். யாருக்கு தானம் பண்ணலாம்? பசு வைத்து வியாபாரம் செய்வர்களுக்கு தானம் பண்ணலாம். என்னப்பா ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த பசு இப்படி பண்றதுதான் தானம். அது உண்மையான தானம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய கோசாலை வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல போய் பசுமாடை கொடுத்துருவாங்க. 10 1 11 ஆயிடும். அங்கேயும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் அதை வைத்து பால் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னொரு பசு கிடைச்சா அது மூலியமா பால் வருதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். உங்களை தொடர்ந்து நினைச்சிட்டு தான் இருப்பாங்க. அப்படிதான் நீங்க அந்த பரிகாரத்தை செய்து வர வேண்டும். இப்படி செஞ்சு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு கேட்டது கிடைக்கும், நல்ல வாழ்க்கை அமையும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று நீங்க வாழ போறீங்க அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.